ரொம்ப புகழ் எல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு அப்படியே என்ன பேசுறதுனே தெரியல. அதாவது முக்கியமா சரி ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறேன். இளவரசர் சார் முதல்ல அவர் வந்து களவாணி படம் நாங்கள் நடித்து முடிக்கும்போது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு சொல்லுவாங்கல்ல, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த காம்பினேஷனில் நடிக்கிறவங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த சூழல் தான் முக்கியங்கிறது உண்மை. ஏன்னா அவர் வந்து நடிக்கும்போது நம்மளுக்கு அந்த ரேப்போ கிரியேட் ஆகிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு கிரியேட் ஆனது காரணமே அவர் வந்து எனக்கு கொடுத்த கம்ஃபர்ட் தான், அதான் உண்மை. இல்லாமல் அவர் வந்து என் காம்பினேஷனில் நடிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்கிறாரு. பட் இந்த மாதிரி மனசு ஒத்து போய் அதனால தான் நம்மளால் நல்லா நடிக்க முடியுது, நம்மளுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியுது அப்படின்றது உண்மை. இல்லாமல் காம்பினேஷன் கிடையாது. ஸோ அதனால் அவர் காம்பினேஷன் எனக்கு கிடைச்சதுக்கு அவருக்கு நன்றி. எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களுக்கு நன்றி. அவர் வந்து அது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் ஸ்ரீதேவியா அவர் கமலஹாசனா அதில் வந்து கேள்விக்குறியாக கேட்பாரு, நீங்கள் ஸ்ரீதேவி ஆனால் நான் அப்படின்னு இழுப்பார். அதை நான் சொல்லணுமா? ஆமாம் ஆமாம் நீங்கள் கமலஹாசன் தான் அப்படின்னு நான் சொல்லணுமா? ஸோ அதனால் இந்த ஸ்ரீதேவி கமலஹாசன் காம்பினேஷன் மேலும் மேலும் பல வெற்றியை காண ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இவங்க கவிஞர் உமா அவர்கள் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் மாடுலேஷன் பற்றி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் கிரெடிட் வந்து என்னுடைய இயக்குநர்களுக்கு தான். ஏன்னா நான் வந்து சிட்டியில் வளர்ந்த ஒரு ஆள், எனக்கு எந்த ஒரு கிராமத்து பாஷையும் எனக்கு தெரியாது. அதை சொல்லி கொடுத்து என்னை பேச வச்ச என்னுடைய இயக்குநர்களுக்கு தான் இந்த எல்லா பெருமையும் சேருங்கிறது தான் உண்மை. அப்புறம் வந்து ராசு மதுரவன் அவர்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். பாண்டி படம் நான் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ண முதல் படம் அதுதான். ஒர்க் பண்ணி முடித்து நான் வீட்டுக்கு வந்து என் கணவர்கிட்ட சொன்னது என்னென்னா, அற்புதமான ஒரு மனிதர், அவர் கூட வேலை செஞ்சு அந்த வேலையெல்லாம் மறந்து போச்சு, அவரோட பிஹேவியர் தான் எனக்கு மனசில் நின்றுது. அவரோட மரியாதை, அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதை, அவர் சொல்லி கொடுக்குற விதம், அவர் வேலை வாங்குகிற ஒரு அழகு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, வருஷத்தில் ஒரு படமாவது அவர் படம் நான் பண்ணணும்னு அப்போ நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அடுத்த படம்லாம் எனக்கு கிடைக்கல, மறுபடியும் இந்த படம் கிடைச்சது, அதுக்கு அவருக்கு நன்றி. அவரோட பல படங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நல்ல படங்களை கொடுக்குறேனோ இல்லையோ, ஒரு நல்ல மனிதரோட வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் எனக்கு அவர்கிட்ட இருக்குது. எனக்கு அதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த குடும்பத்தில் ரொம்ப மூத்தவர்னு சொன்ன ராஜ் கபூர் சார் இதில் எனக்கு தம்பி. இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அவர் வந்து இதை ஆழமாக பதிச்சு என்னை எங்கே பார்த்தாலும் அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்றாரு. அதனால் அப்படி ஒரு தம்பி எனக்கு கொடுத்ததுக்காக இயக்குனருக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து நாங்கள் தான் கதாநாயகின்றதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. அதாவது எனக்கு எப்போவுமே வந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கும். காரணம் என்னென்னா, அதில் சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து அவங்க பெர்ஃபார்மன்ஸால் கூட அவ்வளோ அழகான ஒரு இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட 5 மகன்களும், அந்த 5 மகன்களுக்கு ஜோடியாக நடித்த என்னோட 5 மருமகள்களும் தான் முக்கிய காரணம். அவங்க வந்து பேசும்போதே கை நீட்டி சொன்னாங்க இல்லையா, வில்லி வில்லின்ட்டு, அப்படி அவங்க மனசில் பதியுதுன்னா அவங்க நடிக்காமல் அது பதியாது இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் எங்கள் கூட நடிக்கும்போது எங்களோட நடிப்பு இன்னும் அழகாக பிரதிபலிக்குதுங்கிறது தான் உண்மை. அதனால் 5 மகனை பெத்த பெருமையோடு இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். என்ன எனக்கு அதிர்ஷ்டம்னு தெரில, எல்லா படத்துலையும் எனக்கு மகனுங்க தான் இருக்குது, மகளே கிடையாது. உண்மையாக 2 மகள்களை பெற்றெடுத்திருக்கேன். ஆனால் எல்லா சினிமாக்களும் நல்ல நிறைய 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 மகனாக பெற்றெடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இண்டஸ்ட்ரி எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கிற பொசிஷனில் நான் வந்து தக்க வச்சுருக்கேன். இந்த படத்தையும் அதே மாதிரி தக்க வைப்பேன். இந்த படத்துலையும் எனக்கு நல்ல பேர் நல்ல புகழ் வரும். கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நான் பூர்த்தி செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒளிப்பதிவாளர் எப்படி வந்து நடிக்கிறான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இந்த இப்படி ஒரு இது அமையத்துக்கு காரணமே வந்து எங்கள் இயக்குனர் மணிவண்ணன் சார் அவர்கள் தான். அவருக்கு வந்து கார்ல் மார்க்ஸை பற்றியும் தெரியும், கண்ணம்மாப்பேட்டை பற்றியும் தெரியும். எல்லாத்தையும் வந்து பிரமாதமாக சொல்லிக் கொடுப்பார் அவர். படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணும்போது அவர் எங்களுக்கு சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு,
எந்த வேலை கொடுத்தாலும் அதை நீ கரெக்டாக செய்யணும், எல்லாத்துக்குமே வந்து இன்டர் கனெக்ஷன் உண்டுன்னு சொல்லி கொடுத்து எங்கள் எல்லாரும் சினிமாவில் ஒரு பொசிஷனில் ஒருத்தர் ஒரு பொசிஷனில் இருக்கும், ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறோங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவர் தான். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ராசுமுதன் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த நிமிஷம். பிகாஸ் நாங்கள் அந்த படத்தில் வந்து நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறைய படத்தில் வந்து கிளிசரின் இல்லாமலாம் அழுணுன்னு ட்ரை பண்ணியிருப்பேன். 1-2 படங்களில் அழுதுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே படத்தில் வந்ததில்லை. அது எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற சீன்ஸ் எல்லாமே நிறைய படங்களில் வராமல் போயிருக்கு. ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, உண்மையிலேயே கிளிசரின் இல்லாமல் அழுத சீன்லாம் வந்துருச்சு. ஐ மீன் கிளிசரின் போட்டு அழுத சீன்லாம் வந்துருச்சு. பட் கிளிசரினே இல்லாமல் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ண ஒரு ஷார்ட் கூட இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து எனக்கு இயக்குனர் ராஸ்மதுரன் சார் ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு. அவருக்கு ஃபஸ்ட்டு நான் மிக மிக பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு சீனும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஒரு சரண்யா மேம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட ஒரு வெற்றி படங்களில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதரோடைய ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு எல்லாருக்கும் அது அந்த லக் இருக்கானது எனக்கு தெரியல. இந்த படத்தில் எனக்கு அந்த லக் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சீனை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், அந்த உணர்வுகளை அவருக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை ஒரு கேரக்டராக அவர் வந்து வெளிப்படுத்தும் போது அதை எங்களுக்கு உள்வாங்கிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருந்தது. அந்த ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்கள் கண்ணில் இருந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட்டில் கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் இந்த படத்தில் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தினுடைய பாடல்கள், படம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி படமாக எனக்கு அழகி படம் எப்படி வந்து தங்க பச்சான் சார் மூலமாக வந்த அழகி படம் எனக்கு என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரியில், சினிமா ஹிஸ்ட்ரியில் எனக்கு எப்படி ஒரு பெரிய பேர் கிடச்சிதோ, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நேம் கிடச்சிதோ, அந்த ஒரு நேம் ஒன்ஸ் அகெயின் இந்த முத்தாக படத்து மூலமாக ராஸ்மதுரன் சார் டைரக்டர் மூலமாக எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக யூகே செந்தில்குமார் சார் பற்றி சொல்லணும், எங்கள் கேமராமேன் பற்றி. பிகாஸ் இந்த ஷூட்டிங் வந்து ஒரு 60 நாள் அந்த மாதிரி டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரே ஷெட்யூல். ஆனால் ஒரு 5 நாள் முன்னாடி முடிச்சிருக்கோன்னா அந்த பரபரப்புக்கு, அந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கிரெடிட் வந்து எங்கள் கேமராமேன் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் கிடையாது, எங்களோட இயக்குனர், கூட இருக்கிற அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ஃபாஸ்ட் ஒரு எனர்ஜியாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். அதாவது ஒரு படம் நடித்த நடிகனுக்கு வந்து ஒரு படம் அடுத்த படம் வேற ஒரு டேரக்டர்கிட்ட நடிச்சுட்டு அதுக்கு அடுத்த படம் தான் வந்து ஒர்க் பண்ண இன்னொரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு கோரிப்பாளையம் முடிச்சுட்டு அடுத்த படமே வந்து எனக்கு ராசுமதுரன் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரியவங்க இருக்க மேடையில் என்னை ஏற்றி நின்று பேச வச்ச என் அருளுக்கு நன்றி. யூஸ்வலாக வந்து சினிமாவில் குருன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவரை ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக சொல்லலை. ஏன்னா வேலையே இல்லாமல் நிறைய நாள் வீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணு அப்படின்ட்டு கோரிப்பாளையத்தில் கொடுத்து, அதுக்கப்புறம் முத்தாக, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு படம் கொடுத்துருக்காரு. என்னோட உண்மையான குரு அவர் தான். அவருக்கு நான் என்றைக்கும் என் குடும்பத்தில் சார்பிலும் என் சார்பிலும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. இப்போ வந்து நான் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இவர் கதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே சொல்வார். ஸோ எங்களுக்கு அவர் அழுறது பார்த்து எங்களுக்கே அழுக வரும். ஸோ எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஷேட் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் அவருக்கு. யூனியன் வந்து குடும்பமானது, இங்கே வந்து யூனிட் குடும்பமானது. அது காரணம் வந்து மதுரவான் சார். 140 பேர் வந்து நடிகர் டெக்னீஷியன்ற எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பயங்கர பாசமாக இருப்பாங்க. உண்மையான பாசத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு பழகிட்டு போனதுக்கப்புறம் நம்பர் எரேஸ் பண்ணுற குரூப் உள்ளது. அடிக்கடி ஃபோனை போட்டு நல்லா இருக்கீங்களா விக்ரம் சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டாரு, இங்கே நிறைய பேர் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரு உண்மையான அன்போட பாசத்தோட பழகிறதுக்கு காரணமாக இருந்து மதுரவன் சார். ஏன்னா கேப்டன் எப்படியும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவர் பொய்யா இருந்தால் 139 பேரும் பொய்யா தான் இருப்பாங்க. அவர் உண்மையாக இருக்கிறதுனால எல்லாரும் அதே மாதிரி உண்மையாக இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு எதுவும் தெரில, நடுங்குது. வழக்கமாக நடுங்க மாட்டேன், என்னன்னு தெரியும், உண்மை சொல்கிறதுனால நினைக்கிறேன். வழக்கமாக ஒரு டைரக்டர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு படம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் அது கிடைக்கவே இல்லை. ஒரு படம் ஜெயிச்சு, 2 படம் ஜெயிச்சு, 3 படம் ஜெயிச்சு, 4வது படத்துலையும் ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா படம் பார்த்துட்டேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது படம், ஆத்மார்த்தமாக இருந்தது. மனசு விட்டு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு படம். ரொம்ப அழுத்திருச்சு படம். முந்தா நேற்று பார்த்தேன் நான். ரொம்ப பாரமாக இருந்தது படம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும்னு நமக்கும் ஆசை தூண்டுது. வழக்கமாக நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கும், இயக்குனர்களுக்கு கூட இருக்குது, பாரதி ராஜா சாருக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு இயக்குனருக்கு இப்போ ரசிகர் மன்றம் இருக்கிறது மதுரவன் சாருக்கு தான். உண்மை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, மக்கள்கிட்ட ரசிகர் மன்றம் இருக்கிறது வழக்கம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் எக்ஸிபியூட்டர்கிட்டையும் ரசிகர் மன்றம் அண்ணனுக்கு தான் இருக்குது.
சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா மதுரவன் படம்னா ஐயோ நியாயமான விலையா வாங்கி போட்டால் கொஞ்சம் நிறைய காசு பார்க்கலாயா அப்படின்னு எக்ஸிபியூட்டருக்கு நம்பிக்கை வந்துடுது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்பிக்கை வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தியேட்டருக்காரங்களும் வியாபாரம் பண்ணுற விநியோகஸ்தர்களும் விரும்பி வாங்குற படம் மதுரவன் சாரோட படம். ஸோ இந்த படத்தையும் விரும்பி வாங்குங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. நன்றி. நான் ஒரு சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் நான் போய் நின்னேன். எனக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. நான் நடிக்க போகும்போது தான் எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய கேரக்டர் நமக்கு கொடுத்துருக்காங்களான்னு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னால் இங்கே நின்று பேசவே முடியாத சுச்சுவேஷனில் நான் இருப்பேன். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப 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 எங்கள் டேரக்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ பெரிய கேரக்டரு எல்லாரும் இங்கே ஸ்டேஜில் வச்சு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வில்லின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வர்றதுக்கு முன்னாடியே இதை சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெயிச்சதாக நான் மதுரையில் இருக்கேன். ஃபஸ்ட்டு மதுரையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுப்பாங்க, அப்படி தான் நான் இது வரைக்கும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் அவ்வளோ பெரிய கேரக்டரு எனக்கு சொல்லவே முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேரக்டருக்கும் நன்றி, எங்கள் அசோசியேட் அருள் சாருக்கும் நன்றி, எங்கள் அப்பாவை நடித்த ராஜ்கோபுர் சாருக்கும் நன்றி, என் அத்தையாக நடித்த சரண்யா மேடம்க்கு ரொம்ப 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 நன்றி. அவங்கள நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். விக்ராந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு நடிக்கவே தெரியாது, ஆனால் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நடிக்க வச்சதுக்கு தேங்க்யூ சார். இப்போ பஞ்சாயத்து கிடையாது. ஒரு படத்தை ஒரு ஹீரோ நடிச்சாவே அடுத்த படத்தில் எனக்கு வந்து சிம்ரான் வேணும், அது வேணும், இது வேணும், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய ஹீரோயின் தேடுவாங்க. பட் விக்ராந்த் இந்த படத்தில் நடித்து ஒரு மதுரையில் சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு இருந்த ஒரு பொண்ணை வந்து இதுதான் உன் ஒய்ஃப்னு டேரக்டர் சொன்னோன்னே அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்து அந்த கேரக்டர் கூட வாழ்ந்துருந்தாப்ல. அது பெரிய கிரேட். மணிவண்ணன் அப்பா அவர்களுக்கும் அண்ணன் செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் இது அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வந்தேன். அது எங்கள் குடும்ப கதை தான். அதை எங்கள் குடும்பத்தில் அப்பா அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஆடியோ நான் வெளியிட்டிருக்கேன். அப்புறம் இளவரசண்ண, அப்பா சண்முக சுந்தரம், அண்ணி சரண்யா அண்ணி, மாப்பிள்ளை கவிவீரி தம்பி முத்துக்குமார், சகோதரி உமா சுப்பிரமணியம், சகோதரன் நந்தலாலா மற்றும் நடித்த என்ன சொல்கிறது, அப்பா அம்மாவை வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சது எனக்கு ஒரு இன்னொரு அப்பா மணிவண்ணன். அந்த மாதிரி எங்கள் அப்பா இப்போ இல்லை, அவரை யாவப்படுத்திட்டார் இளவரசு. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி.